என் தங்க பிள்ளையே, உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வுகளை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வரம் தரும் வாராகி தாயானவள். இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டால் தவற விட்டு விடாதே. வாழ்க்கையில் நான் என்னை நம்பி உள்ள தங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தீர்க்கக்கூடிய விஷயங்களை தீர்வாக வழங்கதான் இந்த பதிவை கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து இந்த பதிவினை கண்களை மூடி கேள். ஏனென்றால் மனம் பதட்டம் அடைந்தோ அல்லது எண்ணங்களை வேறொடத்தில் வைத்து கொண்டோ இந்த பதிவினை கேட்டால் ஒன்றுமே புரியாது. அதனால் கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே முறை நீ அப்படியே செய்துவிட்டால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக உன் கடன் பிரச்சனையை தீர்த்து வைத்து நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உனக்கு விடுவிக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு துணை இருந்து வழி நடத்துவேன். என் தங்க பிள்ளையே, இந்த கடன் பிரச்சனையால் பல அவமானங்கள் பட்டு கொண்டிருக்கிறாய், பல வேதனைகள் பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வேதனையானது உன் வாழ்க்கையை வாழவே விடாமல் துடிதுடித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் இந்த அவமானத்தால் வாழவே விடக்கூடாது என்று ஒரு சில கயவர்கள் உன்னை குத்தி காமித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி என் தாய் ஏதாவது வகையில் உதவுவார்கள், என் வாழ்க்கையில் அனைத்து விஷயத்தையும் செய்வார்கள் என்று என் தங்க பிள்ளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இந்த விஷயங்கள் அனைத்துமே தங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதன் பிரகாரம் நீ செய்துவிட்டால் நீ நினைத்த காரியம் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எண்ணி 12 நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன். இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு. எப்படி தெரியுமா என் தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயின் திருத்தலத்திற்கு நீ வர வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த திருத்தலத்திற்கு வருவதற்கு முன் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியம் என்று சொல்கிறேன். இந்த இடத்தில்தான் இன்னும் நீ கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய 1 லட்சம் கடனோ அல்லது 2 லட்சம் கடனோ அல்லது 10 லட்சம் கடனோ எவ்வளவு இருந்தாலும் இந்த தாய் உனக்கு எண்ணி 12 நாட்களில் திருப்பத்தை கொண்டு வர போகிறேன் அல்லவா, உன் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறேன் அல்லவா. அப்பொழுது உன்னுடைய மிகப்பெரிய வேதனையை நான் குறைக்கும் பொழுது நான் சொல்வது போல் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையில் இருந்து உனக்கு தீர்வுகளை வழங்கி விடுவேன் அல்லவா. உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். இப்பொழுது இது தீர்வு காண வேண்டும் என்றால் இப்பொழுது அதனுடைய திருப்பத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உனக்கு 1 லட்சம் கடன் இருந்தால் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள். மஞ்சள் துணியில் எடுத்துக்கொண்டு 1 ரூபாயை வேண்டி வைக்க வேண்டும். என்னுடைய 1 லட்சம் கடன் அடைய வேண்டும் என்று அந்த 1 ரூபாயை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைத்து முடி போட்டு என்னுடைய திருத்தலத்திற்கு கொண்டு வர வேண்டும். 2 லட்சமாக இருந்தால் 2 ரூபாய் வைக்க வேண்டும். 3 லட்சமாக இருந்தால் 3 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். 3 ரூபாய் 4 லட்சமாக இருந்தால் 4 ரூபாய் வைக்க வேண்டும். 5 லட்சமாக இருந்தால் 5 ரூபாயை வைக்க வேண்டும். 1 ரூபாய் நாணயத்தை வைத்து அதை 3 முடி போட்டு என்னுடைய திருத்தலத்திற்கு எடுத்து வர வேண்டும். என்னுடைய திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது? செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் வரம் தரும் வாராகி ஆலயம் அமைந்துள்ளது. அப்படி நீ வேண்டி எடுத்துக்கொண்டு உன் இல்லத்தில் இருந்து வேண்டி எடுத்து வர வேண்டும். எடுத்து கொண்டு வந்து என்னுடைய வரம் தரும் வாராகி தாயின் திருசூலத்தில் நீ கட்ட வேண்டும். அப்படி நீ கட்டினால் நீ 12 நாட்களில் உன் கடன் பிரச்சனைக்கு திருப்பத்தையும் தீர்த்து வைப்பேன். நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தால் என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்லுவது புரிகிறதா? புரியவில்லை என்றால் இன்னும் ஒரு முறை இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு நீ தீர்வுகளை கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் உன்னுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு பாதிப்பு அடைந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். தாயே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்டுவிட்டாய். தங்கப்பிள்ளைக்கு உதவி செய்யவும் நான் தயாராகிவிட்டேன். இந்த பரிகாரத்தை நீ செய்யும் பொழுது இந்த தாய் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். இப்படி செய்தால் நான் உதவி புரிவேனா என்று கேள்வியும் உனக்கு இருக்கும். தங்க பிள்ளையே, நம்முடைய சில விஷயங்கள் இது வகையில் செய்தால் திருப்பம் கிடைக்கும் என்று இந்த தாய் வாக்களித்து விட்டேன். என்னுடைய திருத்தலத்திற்கு வா. உன்னுடைய கடன் பிரச்சனையை
எப்படி என் தங்க பிள்ளையே உன் கடன் பிரச்சனையை மூட்டை கட்டி என்னுடைய திருத்தலத்தில் வைத்துவிட்டு செல். உனக்கு திருப்பத்தை கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இதோ இந்த லக்ஷ்மி சொரூபமாக இருக்கிறதல்லவா, இந்த நாணயத்தை உனக்கு நான் கொடுப்பேன். இந்த நாணயத்தை கொடுத்து உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை நான் உன் இல்லத்திற்கு அனுப்பி வைப்பேன். புரிகிறதா? என்னுடைய லீலைகளில் இதுவும் ஒன்றாகும். நீ என்னுடைய திருத்தலத்திற்கு உன்னுடைய கடன் மூட்டையை அப்படியே கொண்டு வந்து என் திருத்தலத்தில் வைத்துவிட்டு என்னுடைய நாணயத்தை, இந்த லக்ஷ்மி சொரூபத்தை, லக்ஷ்மியை நான் கொண்டு உனக்கு உன் இல்லத்தில் அனுப்பி வைக்கிறேன். நான் லக்ஷ்மி சொரூபமாக உன் இல்லத்திற்கு வருகிறேன். இந்த நாணயம் உன் இல்லத்திற்கு வரும். அப்படி வரும்பொழுது இதை எங்கு சென்றாலும் நீ கூட்டி செல்ல வேண்டும். அப்பொழுது உனக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணவரவு தடையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தடையை தகர்த்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தடையின்றி உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும், என்ன செல்வத்தை கேட்கிறாயோ அது அனைத்தையும் அள்ளி 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 கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். ஒவ்வொரு தருணமும் இந்த கடன் பிரச்சனையால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த தாயை நம்பி வந்து விட்டாய். நான் உனக்கு எண்ணி 12 நாட்களில் என்ன வேண்டுதல் வைக்கிறாயோ அதை எண்ணி 12 நாட்களில் உனக்கு முடித்து தருவேன். நான் தயாராக இருக்கிறேன். என் திருத்தலத்தை தேடி வர நீ தயாராக விட்டால் நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராகி விடுவேன். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன வேண்டுமோ செய்ய நான் தயாராகி இருக்கிறேன். எண்ணி 12 நாட்களில் இந்த தாயின் மீது நீ முழுமையான அன்பும் முழுமையான பக்தியும் முழுமையான அனைத்து விஷயங்களையும் செலுத்திவிட்டால் எண்ணி 12 நாட்களில் நீ கேட்ட விஷயத்தை முழுமையாக கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். என் தங்க பிள்ளையே, இந்த தொலைபேசியின் மூலியமாக என்னுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் எங்கிருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ளலாம். அனைத்து விளக்கத்தையும் இந்த தொலைபேசியின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். தங்க பிள்ளையே, உன் வேண்டுதல், கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம், செல்வம் இல்லாமை அனைத்தையும் சரி செய்து கொடுக்க, அனைத்து செய்வினையில் இருந்து விலக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் தாயே எனக்கு உதவி செய்யுங்கள், தாயே உதவி செய்யுங்கள் என்று நீ கேட்டுவிட்டாய். ஓடோடி வா என் இல்லத்திற்கு, ஓடோடி வா என் திருத்தலத்திற்கு. உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க எண்ணி 12 நாட்களில் அனைத்து பலனும் கிட்டும் என்பது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு தங்கப்பிள்ளைக்கும் தெரியப்படுத்துகிறேன். நான் அறிவித்து விட்டேன். பயன்பெற வேண்டியது உன்னுடைய கடமை, பயன் அளிக்க வேண்டியது என்னுடைய கடமை. வரக்கூடிய அனைத்து தங்க பிள்ளைகளுக்கும் செய்து கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். என் தங்க பிள்ளையே, சந்தோஷம்தானே? எண்ணி 12 நாட்களில் உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த விஷயத்தை இப்பொழுது உனக்கு கண்முன்னே வந்து காட்சிகளை கொடுத்து இந்த அருள்வாக்கானது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நீ கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ முடிவு எடுக்க வேண்டும். என் தாய் திருத்தலத்திற்கு செல்வேன், நான் நினைத்தது போல நடத்தி கொடுப்பார்கள் என் தாய் இந்த பரிகாரத்தை சொல்லி இருக்கிறார்கள். நான் மஞ்சள் துணியில் 1 ரூபாய் கடனாக இருந்தால் 1 லட்சம் கடனாக இருந்தால் 1 ரூபாய், 2 லட்சம் கடனாக இருந்தால் 2 ரூபாயை எடுத்து என் தாய் சொல்வது போல மஞ்சள் துணியில் முடிபோட்டு என் கடன் பிரச்சனை அனைத்தையும் என் தாய் பாதத்தில் செலுத்த போகிறேன். பிறகு என் தாய் கொடுக்கக்கூடிய அந்த நாணயத்தை நான் வாங்கி செல்ல போகிறேன். என் தாய் எனக்கு மகிழ்ச்சிகளையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்க என் தாய் திருத்தலத்திற்கு நான் செல்ல போகிறேன் என்று ஓடோடி வா என் தங்க பிள்ளையே. மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா, நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு லொகேஷன் தெரியலன்னு சொல்றீங்க. இந்த லொகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி லொகேஷன் வாங்கிக்கோங்க. நம்ம வரம் தரும் வாராகி ஆலயம் காலையில 9 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலையில 6 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அம்பாள் வந்து வரம் தரும் வாராகி அமர்ந்திருக்காங்க. நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அம்பாள் வரத்தை கொடுக்க போகிறாங்க. அதனால எல்லாரும் வாங்க. 48 நாள் மண்டல அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. இந்த அபிஷேகம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தங்க பிள்ளைங்களா. அம்பாள் வந்து நிச்சயமா என் தங்க பிள்ளைங்களுக்கு எல்லா செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பாளும் நிச்சயமா
உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைகளா. வந்து சின்ன சைஸ்ல வந்தது, சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் வந்து 8 கரங்களோட வராங்க. உங்க பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.